அவங்க கிட்ட நெக்ஸ்ட் லெவலான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா நம்புற மாதிரி அங்க இருக்குது. அவங்க பேட் டச் ரிமெம்பர் த ஜெயில் நோன்னு கேக்குறாங்க. அந்த பேட் டச்சோ எதுவுமே நான் அம்மா சத்தியமா நான் பண்ணல. அம்மா சத்தியமா என்ன வளர்க்கப்படல. பேட் டச்ன்றது எதுக்கு சொன்னாங்கன்றது நீங்க சொல்லி தான் ஆகணும். ஓகேங்களா, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் அந்த மாதிரி கெட்ட எண்ணத்துலலாம் அவங்க கூட நான் பழகல. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா புஷ்பாவை நான் முடிச்சிருப்பேனப்பா. என்னத்த அட பேசி முடிச்சிருப்பேன்னு சொல்ல வந்தேப்பா. உங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுங்க. மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. சாரி போரி குப்பை தொட்டிலாரி. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு லவ்வோ அந்த மாதிரியான ஃபீலிங்கே இல்ல. அப்படியா? So அந்த டைம்ல தான் we started having some nice deep conversation. அப்புறம் இந்த மாதிரிலாம் அத நான் ஒரு கான்வர்சேஷனா மட்டும் தான் நான் வந்து கன்சிடர் பண்றேன். பண்ணு எனக்கு பேசுறதுக்கு அவ்வளோ தயக்கமா தான் இருந்துச்சு. உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. நான் வந்து பேசுறாரே அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் எனக்கு கண்டிப்பாவே இருந்துச்சு. அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல, இட் வாஸ் inappropriate அப்படின்ற வார்த்தைகளை நான் பயன்படுத்திட்டேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? இவ்வளவு நேரம் பேசுனேல, என்னை பத்தி இவ்வளவு நேரம் பேசுனேல. அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். பேசுனேல, நான் பேசணும் இப்போ. நீ கொஞ்சம் மூடு. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? சொல்லு. அப்புறம் என்ன? ரொம்ப சைலண்டா இல்ல, குறுக்க பேசி. பிரிஞ்சிருவே அப்படிங்கிற ஒரு ஃப்ளோல நான் இந்த வார்த்தை பயன்படுத்திட்டேன்டா. ஏய், இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசணும் நான் நினைச்சிருந்தேன்னா உன்கிட்ட அடுத்து நான் பழகி இருக்கவே மாட்டேன். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. என்னுடைய ஓட்டு அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு இவர் சொன்னாருங்க. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? ஆனா ஏதோ அடுத்த நாள் பேசாம போயிட்டானா கட்டி பிடிச்சி ஏன் பேசாம போயிட்டேன்னு கேட்டிருக்கணும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. Please don't teach me lesson how to behave and how not to behave. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. இப்படி நடந்துக்கலாம்ன்ற பாடங்கள்லாம் எனக்கு நீங்க கத்து கொடுக்காதீங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை. ஆனா இந்த விஷயத்தை வச்சு இவங்க எல்லாருமே பேசுறது 100 வாட்டி. யாரு பாவமோ யாரும் விடாது, நான் சொல்றேன். இத முதல்ல உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணனும்ன்ற அவசியம் கிடையாது. ஏதோ அது ஒரு ஃபீலிங் உண்மையா இருக்குன்றது. ஒழுங்கா பேசதும் புரியல. என்ன பேச விடுங்கடா. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். என்ன நினைக்கிறீங்க? இமோஷன் ட்ரூவா இருக்கனால தான் நான் என்ன நான் இருக்கேன். எனக்கு தோணுச்சு நீ சொன்ன. போடாங்கடி எந்திரிச்சு அடிக்க போறே சப்பு சப்புனு. கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. அப்பர் எப்படி பாக்குற பாரு, சிரிச்சிட்டு பாக்குற பாரு. நீலாம் நல்லாவேடி இருப்ப. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? போய் அப்படி கூடிப்பீங்க. என்ன பையனா அவங்களுக்கு அவ்வளவு இதுவா உட்காருடா. இத பாருங்க, சும்மா சத்தம் போடுறதுனால நியாயம் அறிய ஆயிடாது. சாரி என்ன ஏதாவது ஃப்ரேம் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு ட்ராமா மறுபடியும் வந்துருச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. பயப்படுறியா குமார்? பேட் டச் டாபிக் இது அப்பதான் வந்தது. இவ்வளவு நாள் நான் எடுக்கவே இல்லை, நல்லா தான் பழகிட்டு இருந்தேன். புரிஞ்சதா? என்னால் சொல்ல முடியாதுன்றா அந்த பொண்ணு. நேத்து அவ சொன்னா, எங்க அம்மா சத்தியமா சொன்னா அவ. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். எனக்கு அப்படிதான் தோணுச்சுன்னு நான் ஜஸ்ட் அவன் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். எனக்கு அந்த டைம்ல அப்படிதான் தோணுச்சு. அந்த சிச்சுவேஷன்ல இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. தோணிருச்சு. அதுக்கு வேற எதுவுமே மீனிங் கிடையாது. தோணுச்சுன்னா அப்ப எதுக்கு சாரி? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்ற மைண்ட் சனியே யோசிச்சு தொலைஞ்சிருச்சு, அவ்வளவுதான் சொல்றா. அதானடா. மைண்டுக்கு அப்ப அப்படி தோணுச்சுங்கிற வார்த்தைக்கோ யாரா அவன்? யாரா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப தப்பு. ஒரு சேனலை அவமதிக்கிற மாதிரி, உங்களோட உழைப்பை அவமதிக்கிற மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்க. ஏன்னா உங்களை பத்தி அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.